உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் ஆலயம், 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் மனிதத்தை உயிரின மதித்திடும் உள்ளங்கள் மானுடன் வாழ்வுக்காய் தனித்தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி மற்றும் வேளாங்கண்ணி வெப்காம் ஊடகங்கள் வழியாக திருப்பலி காண்போருக்காகவும் மற்றும் இந்த திருப்பலி கருத்துக்களை நேற்றே எழுதி வைத்தவர்களுக்காகவும் இன்று கூடியிருக்கக்கூடிய அன்னையின் பக்தர்கள் அனைவருக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. Dear devotees, this Mass is offered for all those who are watching the Holy Mass through Jaya Plus TV and Webcam and other all media, and those who have written their Mass intentions yesterday, and those who are participating in this Holy Mass. இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு உகந்த ஏற்புடைய வகையிலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூயாவியார் தமது ஆற்றலால் அருள் வாழ்வுக்கானவும் கொடைகளை எம்முள் பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்த நல் மனதை அவர் எங்களுக்கு தந்து நாங்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்ற செய்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவன் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர் சிலர் எழுந்து, இவரிடம் தவறு ஒன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பெய்தெறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 16 பதிலுரை பாடல் பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும்,
உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்திருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே உரிமை சத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரே போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவோரே. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உன்னுள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீர் என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே,
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டுமென விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான ஆசீர்வாதமாக இன்று நமக்கு அமைவது இதோ அவருடைய தந்தையிடத்திலே கேட்ட வேண்டுதல், என்னுடைய மாட்சியை காணுமாறு அவர்கள் என்னோடு இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதுமே இறை வார்த்தைகளிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதற்காக எல்லா வகையான ஜெபத்தையும் ஏறெடுக்கின்றார். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதே நமக்கு பலமாக, வலிமையாக, ஆற்றலாக, உந்து சக்தியாக இருந்தது. இன்று அதிலும் மேலாக அவர் தன்னுடைய மாட்சிமை நேரத்திலே நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றார். பொதுவாகவே பார்க்கின்றோம், ஒரு மனிதன் ஒரு அதிகாரத்திலோ ஆளுகையிலோ ஆட்சியிலோ இருக்கின்ற பொழுது பல நேரங்களிலே சாதாரணப்பட்ட தன்னுடைய நண்பர்களையோ உடன்பிறப்புகளையோ மறந்து விடுவது வழக்கம், உதாசீனப்படுத்தி விடுவது இயல்பு. ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான ஆசீர்வாதமாக அவர் மாட்சியிலே இருக்கின்ற பொழுது நாமும் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆனால் உலகத்தின் இயல்பு என்ன என்பதற்கு ஒரு நிகழ்வு. அர்னால்டு என்பவர்
அமெரிக்க கலிஃபோர்னியா மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தவர், சிறந்த நடிகரும் கூட. அவர் பெரிய ஒரு 5 நட்சத்திர விடுதி ஒன்றை திறப்பதற்காக அழைக்கின்றார்கள். அவரும் சொல்கின்றார். அங்கே பார்த்தால் அவருடைய உருவ சிலையை அந்த ஓட்டலுக்கு முன்பாக வெண்கலத்திலே நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அருமையாக இருந்தது. அச்சு அசலாக அர்னால்டு போலவே அந்த சிலையும் கம்பீரமாக இருந்தது. அப்பொழுது அந்த ஓட்டலுடைய உரிமையாளர் சொல்லுகின்றார், நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கு வரலாம், உங்களுக்காக எப்பொழுதும் ஒரு அறையானது ஒதுக்கப்பட்டிருக்கும், கவலைப்படாதீர்கள், அது இலவசமாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பாகும் என்று சொல்லுகின்றார். சில ஆண்டுகள் காலத்தினுடைய மாற்றங்கள், அவர் கவர்னர் பதவியை இழந்து தன்னுடைய நடிப்பிலும் சற்று தொய்வடைந்து வாழ்விலும் வலுவிழந்து அங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், திடீரென்று அந்த இடத்திற்கு செல்கின்றார், அந்த ஓட்டலுக்கு செல்கின்றார். அங்கு தங்கலாம் என்று ஆசைப்பட்டு செல்கின்ற பொழுது அவருக்கு ஓட்டல் நிராகரிக்கப்படுகிறது. உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் சொன்னீங்களே எப்போ வேணாலும் வரலான்னு சொல்லி, அதெல்லாம் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டை எடுத்து போட்டு அவர் சிலைக்கு முன்னாடி அவரே படுத்துட்டார். இது உண்மையிலேயே நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டைம் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக அவரே நடித்தது தான். ஆனாலும் கூட நாம் பார்க்கின்றோம், உலகத்தினுடைய நியதி இதுதான். ஒரு மனிதன் பெரிய அந்தஸ்திலே இருக்கின்ற பொழுது, வளமையிலே இருக்கின்ற பொழுது, அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது, அவனை சுற்றி சுற்றி வரக்கூடிய மனிதர்கள் ஆயிரம். ஆனால் அந்த மனிதன் அந்த நிலையை இழந்து விட்டால் பக்கத்தில் நிற்பதற்கு கூட யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனாலும் கூட நாம் பார்க்கின்றோம், அப்படி உயர்ந்த இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தன்னோடு இருந்த அத்தனை நண்பர்களையும் குடும்பத்தினரையும் தன் கூடவே வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் பெருமை. அதைத்தான் நாம் விவிலியத்திலே தொடக்க நூலிலே யோசேப்பினுடைய வாழ்விலே பார்க்கின்றோம். யோசேப்பு எகிப்தினுடைய ஆளுநராக கௌரவிக்கப்பட்ட பிறகு, அதிகாரியாக ஆக்கப்பட்ட பிறகு, அவர் தன்னுடைய சகோதரர்கள் அங்கே பஞ்சத்தால் தானியங்கள் வாங்குவதற்காக வருவதை பார்க்கின்றார். அவர் அடையாளம் கண்டு கொண்டு விட்டார், சகோதரர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. இருந்தாலும் அவர்கள்ட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமே என்று சொல்லி, தெரியாதது போல தெரிஞ்சது போலையும் அவங்க தானியங்கள் மூட்டையில் வெள்ளி கோப்பையெல்லாம் வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நிறுத்தி, இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் யாக்கோப்பினுடைய குடும்பத்தையே எகிப்திலே அந்த பஞ்சத்திலே அவர்கள் தவித்து விடாமல், அவர்கள் கஷ்டப்பட்டு விடாமல் இருப்பதற்காக அழைத்து வந்து குடியேற்றுகின்றார். அவர் நினைச்சிருக்கலாம்,
யோசிச்சு பாருங்க. இந்த சகோதரர்கள் தானே என்னை வித்தது, இந்த சகோதரர்கள் தானே என்னை பாலும் கிணத்துல தூக்கி போட்டது, இந்த சகோதரர்கள் தானே என்னை விலங்கு கொன்று விட்டது, தின்று விட்டது என்று சொன்னவர்கள். அப்படியெல்லாம் நினச்சிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யாமல் அவர்களை தான் இருக்கக்கூடிய அந்த அருமையான ஒரு ஆண்டவருடைய ஆட்சியான நேரத்திலே, பதவியிலே அவர்களும் கூடவே இருக்க வைத்து அலங்கரிக்கின்றார். அதுதான் மாண்பு. அதையே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே நமக்கு வாக்குறுதியாகவும் தருகின்றார். எப்படி தொடக்கத்திலிருந்தே மாட்சிப்படுத்தி இருக்கின்றீர், நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் அத்தனை பேருமே நான் மாட்சியை இருக்கின்ற பொழுது அந்த மாட்சியை காணுமாறு அவர்கள் என்னோடு இருக்க வேண்டும். நமக்கு நல்ல ஆசையாக தான் இருக்கும். ஆண்டவருடைய மாட்சியிலே அப்படியே நம்ம இருந்துட்டா நமக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, எந்த நோயும் இல்லை, பிணியும் இல்லை, சாவும் இல்லை, இல்லையா? ஆண்டவர் கூடவே இருக்கலாம். ஆனாலும் கூட அதற்கான வாய்ப்பு என்ன? ஆண்டவர் தன்னோடு நம்மை வைத்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாமும் நம்மிடத்தில் ஒப்படைத்தவர்களை கைவிட்டு விடாமல், நம்முடைய சகோதர சகோதரிகளை கைவிட்டு விடாமல், நம்முடைய நண்பர்களை உறவினர்களை கைவிட்டு விடாமல், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடவுளுடைய அருளான அந்த வாழ்விலே அவர்களோடு சேர்ந்து நட்போடு கொண்டாட நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, இதோ அன்னையினுடைய திருத்தலத்திலே நாம் ஒன்றாக கூடி ஜெபிக்கின்ற பொழுது நன்றாக யோசித்து பாருங்கள். எத்துணை நன்று, எத்துணை நன்று நாம் அத்தனை பேரும் ஒன்றாய் வாழ்வது. ஒரு சிறிய ஜெபம் சொல்லுவோமா? கண்களை மூடி ஜெபியுங்கள். அன்பான இறைவா, எங்களுடைய மனதிலிருந்தோ எங்களுடைய வீட்டிலிருந்தோ யாரையும் ஒதுக்கி வைத்து விடாமல், புறம் தள்ளிவிடாமல், எல்லோரிடமும் அன்பாக நட்பாக இருந்து அரவணைத்து உமக்கு நன்றி சொல்லக்கூடிய அருமையான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். மலர்கள் கொண்டு வந்து கனிவாயிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்து காயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்து கனிவாயிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்து உடலும் குருதியும் பலியும் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். உடலும் குருதியும் பலியும் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. தேவநிலையாய் மாற்றிடுவே, தேவநிலையாய் மாற்றிடுவே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகுமாறு மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தாம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயற்றி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திகழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஒவ்வொரு மனிதரும் நம் நண்பர்களாக சகோதரர்களாக வாழ்வதற்கு தேவையான அருளை இறைவன் தர வேண்டும் அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவரையும் தன் நண்பர்களாக அழைத்து நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எது என்று நமக்காக தன்னையே தந்தவர். அவர் தரும் இந்த விருந்துக்கு அழைக்கப்பெற்ற ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணர்வில் கலந்திடு. உறவில் நாளும் வழங்கிட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மாலை நிலையினில் உயிரின்
தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன் இதயம் திறந்தே. இனிமை சேர்த்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே. சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட மறை நிகழ்வுகள் தங்கள் படிப்பினையால் நல்லறிவையும் திரு உணவால் புத்துயிரையும் எங்களுக்கு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் அருட்கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னை முன் மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய மாதாவின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும்.
இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். தாயே வேலை நகர் காவலியே அண்டி வந்தும் தாயே பாதுகாப்பாய் நீயே புதுமை செய்யும் தங்க தாயே கன்னிமையை காத்து கடவுளை ஏற்று காணிக்கையாய் உம்மை தந்தீரே தேடி வரும் எம்மை கோடி நன்மை செய்து வாழ வைக்கும் அன்பு தாயே கன்னிமையை காத்து கடவுளை ஏற்று காணிக்கையாய் உம்மை தந்தீரே தேடி வரும் எம்மை கோடி நன்மை செய்து வாழ வைக்கும் அன்பு தாயே. இறைமக்களே, பெற்றோர்களே, மாற்றுத்திறனாளி மாணவர்களை மாற்றும் திறனாளிகளாக மாற்ற நாகை மாவட்டம் வேலை நகரில் புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திற்கு கீழ் இயங்கும் கிறிஸ்துராஜா செவிப்புலன் குறையுடையோர் சிறப்பு உயர்நிலைப் பள்ளியும், கைகால் முடியாதவர்கள், காது கேளாதவர்கள், வாய்ப்பேச இயலாதவர்கள், மன வளர்ச்சி குன்றியவர்கள், நரம்பியல் கோளாறு உடையவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துராஜா சிறப்பு மேல்நிலைப் பள்ளியும், கிறிஸ்துராஜா 14 வயதிற்கு மேற்பட்ட அறிவாற்றல் இடர்பாடு உடைய சிறப்பு தொழிற்பயிற்சி இல்லமும் எம் தஞ்சை ஆயர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ் ஆண்டகை அவர்களால் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மூன்று பள்ளிகளுக்கும் தாளாளர் தந்தையாக பேரொருள் தந்தை சி இருதயராஜ் அடிகளார் அவர்கள் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். ஏடுகள் பல புரட்டினால் ஏற்றம் கொடுக்கும் மனித வாழ்க்கை என்பதை உணர்ந்து தரம் உயர்த்தும் கல்வியை தரமாய் கொடுத்திட, காது கேளாதோரும் கருத்தாய் கற்றிட, வாய் பேசாதோரின் வாழ்க்கையை உயர்த்திட எம் கிறிஸ்துராஜா செவிப்புலன் குறைவுடையோர் சிறப்பு உயர்நிலை பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இதன் சிறப்பு என்னவெனில், பேசாத மாணவரும் பேச்சை பெற்றிட பேச்சு பயிற்சியானது அதற்குரிய கருவிகளை கொண்டு அனுதினமும் சிறப்பு ஆசிரியர்களால் சிறப்பாக கற்றுத்தரப்படுகின்றது. புதுமையாய் கல்வியை புகுத்திட ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் மூலம் கல்வி கற்றுத்தரப்படுகின்றது. பட்டங்கள் பெற்று பாறை ஆழ்வதை விட கைத்தொழில் கற்று கவலை மறந்து வாழலாம் என்பதற்கிணங்க மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கைத்தொழிலும் கற்றுத்தரப்படுகின்றது. எவனையும் வெற்று காகிதம் என்று எண்ணாதே, அவனும் ஒரு நாள் பட்டமாய் பறப்பான் என்பதற்கிணங்க மாணவர்களிடம் உள்ள தனித்திறமையை கண்டறிந்து அவர்களை விளையாட்டுகளிலும் ஓவியங்களிலும் பயிற்சி அளித்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும்
பதக்கங்களும் கேடயமும் சான்றிதழ்களும் பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் குழந்தைகளும் பயன்பெற வேண்டுமா? உங்கள் குழந்தைகளை எங்களிடம் தாருங்கள். சிறப்பு குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக மாற்றித் தருகின்றோம். நன்றி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.